எத்தனை மேடம் போத 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தொலைவிட்டே என்னன்னே தெரியல. கவுனியா அதே மாதிரி என்னைக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் போறது எனக்கு நீங்க தான் தொலைவு, ஏன் நீங்க தான் எல்லாம். அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆடை எங்க 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி அப்படியே சேலம் போயிடா. குதிரை மேற்குமா போதுரா, என் குதிரை மேற்குமா போய் யாரா வண்டி வச்சுருக்கா, வண்டி ஓடனா என் பிள்ளைக்கு பிடி பிடிச்சிருக்குது. ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தேன். எத்தனை ஆண்டு மேடம் பார்த்தேன்? 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தொலைவிட்டே என்னன்னே தெரியல. கவுனியா அதே மாதிரி என்னைக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் யாருக்கும் போறது எனக்கு நீங்க தான் தொலைவு, ஏன் நீங்க தான் எல்லாம். குலத்துக்கு நல்ல வரையும் மொல்ல பிடிச்சாச்சு. எப்படியோ யூடியூப்ல பார்த்து அட்ரஸ் பார்த்து அப்பாடா இருக்கிறாரு இத்தனை தெரியல. அப்ப 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கேட்டு போனேன், தன் குடும்பத்துல கஷ்டமா இருந்தா பிரச்சனை சொன்னேன். புரியுதா? அப்ப சுமார் யாராவது எத்தனை பேர் வந்தாங்க? சுமார் ஒரு 500-600 பேர். எத்தனை பேரு? சுமார் ஒரு 500-600. எனக்கே பேசுறீங்க, நான் யார்கிட்ட பேசுறேன்னா முதல் என்னை வந்து தொட்டு கூட விட்டாங்களா விட மாட்டாங்க. உன்னை வரையா இருக்கும் தள்ளிடுவாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பேசுற மனசு கொஞ்சம் திருப்தி. கரெக்டா? அப்படி நல்லா இருப்பானு நல்லா இருக்கு. இப்ப வண்டி ஓடணும், அப்படி உன் கட்டுமலை சுத்தி நேற்று போயில பார்த்தப்பா. அப்படி பார்க்கல புள்ள ஒரு நேரம் சின்ன மறுநேரம் இல்லை, புள்ள போட்டு பெரட்டுது, அப்படியே போட்டு உருட்டுது. சில நேரம் பல்ல கழிக்குது, தலைவாரமா இருக்குது, தலைவலியில இருக்க மாதிரி இருக்குது. நேரம் சுத்தி நிமிஷம் சில நேரம் சாப்பிடணும், நம்ம எழுப்புறது ஏற்றுவது. புள்ள உடம்பு ஊறமணி புள்ள இப்படியே இருக்குது. புள்ளை நம்மளே காப்பாற்றி பிள்ளைக்கு தேவானையா இல்லை மந்திரமா எந்திரமா என்ன காரணம் இதை கண்டறி பார்த்து கழிச்சு சொல்லி காப்பாற்றி கொடுத்து கேள்வி வந்துடணும். என்ன கேள்வி? நல்லா பேசு, நல்லா சாப்பிடுறியா? பிள்ளைக்கு தான் வந்துருக்கியா தரஞ்சாமி? அப்படி பார்க்கும்போது பிள்ளைக்கு பேய் இல்லைடா. பிள்ளை ஜாலியாக இருக்கா? அடிக்கிற மாதிரி நினைப்பட அடிக்க மாட்டோம். பின்னாடி ஒரு பதிவு பேய் இல்லை. என்ன மாப்பிள்ள? ஆமா மினி தாண்டா பிடிச்சிருக்குது. என்ன பிடிச்சிருக்குது? மினி தான் பிடிச்சிருக்குது. ஆமா பாவல்ல கவிதை ஏமால தப்பு இல்லையா? அப்ப ஏமால தப்பா? ஏமால தப்புல. அப்ப யார் மேல தப்பு? புள்ள மேல தப்பு. புள்ள தப்புனா புள்ளைய தவறா சொல்ல. புரியுது இல்லையா? நான் வரும்போது எதுக்கு நான் வரலான்னு தெரியாது. புரியுது வழக்கம்? அதெல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதை சரி பண்ணி கொடுத்து பிள்ளைய உடம்பு சரி பண்ணி கொடுத்து நல்லா படிப்பையும் கொடுத்து நம்ம வண்டி கொஞ்சம் ஓட்டமும் கொடுத்துட்டு சரியா கொஞ்சம் நமக்கு மைண்டு கொஞ்சம் வேலை செய்ய முடியுதா? அந்த மைண்டு சரி பண்ணி கொடுத்து வேற என்ன வேணும்? அதுதான் மைண்டு வரைக்கும் உடம்பு சரி பண்ணி கொடுத்துருந்தேன். நீ எத்தனை வயசுல வந்து பார்த்த? 3 வயசுல வந்து பார்த்தியா? இப்போ வயசு என்ன? 15. எல்லாம் தொலை வேண்டிதான். பூஜாரியை காணாம பூஜாரியை காணாம சாமியை காணாம. என்ன சாமியா? நல்ல 2 வாட்டி கனவுல வந்து உங்களுக்கு தெரியல. 2 வாட்டி கனவுல வந்தேன். சரி நான் கொடுக்குற 2 பழத்துல ஒரு பழம் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்க, ஒரு பழம் தேய்ச்சி தண்ணி ஊற்றிக்க. நீங்கள் நைட் தண்ணி நாளைக்கு காலை ஒன்று குடிச்சிக்க. சரியா? அதை ஒதுக்கி கொடுத்துறேன். அதுக்கு அம்மாசி என்ன கொண்டு வரலாம்? எனக்கு பார்த்து போட்டு ஏறி போட்டு வரேன். என்ன கொண்டு வரலாம்? அடுத்த அம்மாசி என்ன கொண்டு வரலாம்? உனக்கு விடிய ஒதுக்கி சுத்தம் பண்ணி கொடுத்தேன்டா, காப்பாற்றி கொடுத்துட்றேன், வண்டி ஓட்டு விட்டுறேன், உன் உடம்பு வச்சு சரி கொடுத்துட்றேன். அடுத்த அம்மாவாசி என்ன செய்யலாம்? நான் அடுத்த வாரம் கேட்கலாம். அடுத்த அம்மாவாசிக்கு என்ன செய்யலாம்? அப்படி வா. அப்புறம் பெரிய பெரிய எல்லாம் சாப்பிடுவீங்க. ரைட்டு. அவர் சும்மா எப்படி கலந்து ஆதரவு இல்லாமல் ரைட்டு அப்படிதான் வா. அவ்வளோதான். ஒரு பாட்டு, ஒரு மாலை, ஒரு கோழிச்சவர் கொண்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்றேன். வேற என்ன ஒன்று தூங்குறவா இருக்குது. நான் கொடுக்குற நேரம் தண்ணியில் போடுறது கூட நீ எனக்கு கொஞ்சம் தான் எனக்கு அப்படி கொடுப்பா. திருப்பூர் லட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. நமக்கு எல்லா லட்டும் கொடுக்கணும், நாம தான் போய் வாங்கணும். இனிப்பு நமக்கு என்ன பிடிக்கும்?
லட்டு. ஆமா பார்த்தப்ப பெருமாள் என்ன மாப்பிள்ளாரு மாமா என்ன பிள்ளைங்க லட்டு பிடி தான் கொஞ்சம் கொடுத்தாங்களா என்ன இவ்வளோ கொடுக்குறாங்க நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லை அடுத்த நம்ம கேட்டு வைக்கிறோம் கரெக்டா. என்ன கருத்தமே என்ன ஒதுங்கிறியா ஒதுங்கிறேன் பிள்ளைங்க அது புது வராது உடம்பு சொல்லி கொடுத்தா கை மாத்திர கருப்பசாமி விட்டு ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.